ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். நேற்று நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் செல்லில். அதை எனக்கு திருப்பி எடுத்து போட தெரியல. கேரளாவில் கொல்லன்ற இடத்துல, கொல்லத்திலேருந்து ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே ஒரு கடையில் இங்கே நம்ம பஜ்ஜி போண்டா உளுத்து வடையில் செய்கிற மாதிரி அங்கே பழம்பொரி உளுத்து வடை பிரமாதமாக சாப்பிடுவாங்க, மசாலா வடையெல்லாம். ஆனால் பஜ்ஜி அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. பஜ்ஜிக்கு பதில் இந்த பழம்பொரி சாப்பிடுவோம். இதெல்லாம் ரயில்வேக்கு இவங்க சப்ளை பண்ணுறது போல். பெரிய கடை, இந்திக்காரங்க வேலை செய்கிறாங்க. கடைக்கு பேரெல்லாம் கிடையாது. ஆனால் கடை மலையாளி இது தான் இருக்கும். ஆனால் அதில் இந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க. இன்னொரு அநியாயத்தை பாரு. எண்ணெய் கடாய் வச்சுருக்காங்க. எண்ணெய் கடாயில் ஒரு 10 லிட்டர் எண்ணெய் இருக்கும். அந்த பெரிய கடாய், அதில் இந்த பேப்பர் எண்ணெய் வர்ற கவர் இருக்குது பார்த்தியா, அந்த பிளாஸ்டிக் கவரு ஒரு 4-5 இந்த எண்ணெய்க்குள்ளே விட்டுடுறாங்க. அப்போ எண்ணெய் 5 லிட்டர் ஊற்றுனா ஒரு 10 லிட்டர் மாதிரி நிற்குமா, சுண்டாதான். அப்போது இந்த எண்ணெய் பிளாஸ்டிக்கு கலந்து வருதுல்ல, அதில் தான் அவங்க இந்த பஜ்ஜி இந்த பழம்பொரி எல்லாம் செய்து கொல்லம் ரயில் ஸ்டேஷனுக்கு அனுப்புது. இது பார்க்க வயறு எரிஞ்சு போச்சு. அது எனக்கு எடுத்து என் செல்லில் இருக்குது, எடுத்து எனக்கு போட தெரியல. எனக்கு ரொம்ப மன கஷ்டம். ஆனால் நீங்கள் எல்லோரும் நம்ம எங்கே இந்த வடை, எனக்கு இந்த உளுத்து வடை ரொம்ப பிடிக்கும். வடை போண்டா எல்லாம் வாங்குகிற இடத்துல அந்த எண்ணெய் எப்படி செய்கிறாங்கன்றத பாருங்கள். அதில் நம்ம பிளாஸ்டிக் நம்மளை தெரியாத நம்ம சாப்பிட்றோம். பிளாஸ்டிக் அரிசி வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க, தெரியல இது என்னென்னு. ஏன்னா கடாய்க்கு அடியில் இந்த எண்ணெய் வாங்கின பிளாஸ்டிக் அதில் போட்டிருக்கான் அந்த கவர். அது அவ்வளோ செய்து ரயில் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுறாங்க. அவ்வளோ பெரிய கடையில் நிறைய இந்திக்காரங்க வேலை செய்யும். இந்திக்காரங்களாம் சொல்லி என்ன புண்ணியம்? அதில் ஓனர் தானே இந்த வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்போது எண்ணெயோடு சேர்ந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வேற பொருள் தின்றோம். இங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். இதை பார்த்தது எனக்கு அது பிடிச்சி போட தெரியல. கூகுளில் போட்டால் உங்களுக்கு வேணால் நான் போய் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் பாருங்கள். என்னால் பிராணனே போகுது. ஏன் குட்டி குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, எல்லாருக்கும் கேன்சர். என் குட்டி வயசில் பெரிய பணக்காரருக்கு தான் கேன்சரு, சக்கரை நோய், ப்ரெஷர் எல்லாம் இருந்தது. நம்மெல்லாம் வயலில் வேலை செய்கிறோம், நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் வரல. இப்போ பிறந்த குழந்தைக்கு கேன்சர் ஏன்பா? பட்சணம் தான் நம்மளுக்கு சரியில்லை. சாப்பாடில் ரொம்ப மாயம் நடக்குது. நம்ம இந்த கடையாண்ட பஜ்ஜி போண்டெல்லாம் போடுற இடத்துல அந்த எண்ணெய் கடாயில் என்ன இருக்குன்றது பார்க்கணும். எனக்கு உளுத்து வடைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வயறு எரியுது. அதனால் பார்த்தது எனக்கு திருப்பி சொல்ல எடுத்து காட்ட தெரியல. அதை உங்களுக்கு சொல்கிறேன்.